நடிகர் ரஜினிகாந்த் சுயசரிதையை எழுதுகிறார் என்பது பலருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமீர்கான் உள்ளிட்டோர் நடித்த கூலி திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இப்படம் 500 கோடிக்கும் அதிகமான வசூலை அள்ளியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். இந்த படம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தை முடித்ததும் தனது வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக எழுத உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுயசரிதை எழுதுவது குறித்து தனது நண்பர்களுடன் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் உற்சாகப்படுத்தியுள்ளனர். அதனால் தனது வாழ்க்கை வரலாற்றை ரஜினிகாந்த் எழுத தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. ஜெயிலர் 2 முடித்துவிட்டு சிறிது காலம் தனது பண்ணை வீட்டில் வைத்து இதனை எழுத உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக ஒரு முறை ரஜினி பாலசந்தர் உரையாடல் ஒன்றில் வாழ்க்கை வரலாற்றை எழுத மாட்டேன் என்றும் அதில் உண்மையை மட்டும் எழுத வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் கூறியிருந்தார். இப்போது வாழ்க்கை வரலாற்றை ரஜினிகாந்த் எழுத முடிவெடுத்திருப்பது திரையுலகினரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பது மட்டுமல்லாமல் ரஜினிகாந்தின் வாழ்க்கை வரலாறு பலருக்கு முன்னுதாரணமாக இருக்கும் என்று வரவேற்றுள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் டிசம்பர் 12, 1950 அன்று பெங்களூரில், அப்போதைய மைசூர் மாநிலத்தில் பிறந்தார். ரஜினிகாந்தின் உண்மையான பெயர் சிவாஜி ராவ் கெய்க்வாட். அவர் தனது 5வது வயதில் தனது தாயை இழந்தார். பெங்களூரில் உள்ள ஆச்சாரிய பாடசாலையிலும் பின்னர் ராமகிருஷ்ணா மிஷனின் ஒரு பிரிவான விவேகானந்த பாலாக் சங்கத்திலும் பள்ளிப் படிப்பை பெற்றார். அவரது தாய்மொழி மராத்தி மொழி. சினிமா உலகில் அறிமுகமாகி அவர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற பயணம் எளிதானது அல்ல. திரைப்படத்துறையில் தனது வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு பெங்களூரில் உள்ள கர்நாடக மாநில போக்குவரத்து கழகத்தில் பஸ் நடத்துனராக ரஜினிகாந்த் பணியாற்றினார். இந்த நேரத்தில்தான் அவர் பல்வேறு மேடை நாடகங்கள் மற்றும் ஸ்டண்ட் நிகழ்ச்சிகளில் நடித்த தனது நடிப்பு ஆர்வத்தை வளர்த்தார். இந்திய சினிமாவில் அவரது நீண்ட மற்றும் வளமான வாழ்க்கைக்காக ரஜினிகாந்த் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றார். பிலிம்பேரின் சிறந்த நடிகருக்கான விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், கலைமாமணி விருதுகள், இந்திய சினிமாவில் சிறந்து விளங்கிய செவாலியர் சிவாஜி கணேசன் விருதுகளை, பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றுள்ளார். இயக்குனர் பாலசந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீவித்யா ஆகியோருடன் நடித்து நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். அதே ஆண்டு அவர் கன்னட திரைப்படமான கத சங்கமா என்ற படத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.